அதே மாதிரி வாகனங்கள்ல பழுது ஏற்படக்கூடிய நேரம். ஏதாவது நல்லா போயிட்டு இருக்கிற வாகனத்துல பழுது ஏற்படும். அதனால பழுதுகள் இல்லை, வண்டியை பார்த்துங்க, செக்அப் பண்ணிங்க. கார் கரெக்ட், கார்ல ஏர் இருக்கா, காத்து இல்லாம பெட்ரோல் இருக்கா, என்ன இருக்கு அப்படிலாம் பார்த்துங்க. 2 வீலர் வச்சுக்கிறவங்க ரொம்ப கவனமா. அது மாதிரி ரேஷ் டிரைவிங் இந்த வாரம் ரொம்ப கம்மி பண்ணிங்க. நான் ரேஷ் டிரைவிங்கே போலங்க, ஒரு சின்ன சந்தில தாங்க போனேன்னா அந்த சந்தில தான் எதுக்கு ஒருத்தன் வருவான். அப்ப 2 பேரும் இடிச்சுக்கிட்டு கண்ணாடியாவது உடையறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால கும்பராசிக்காரவங்க 2 வீலர்ல போகும்போது 4 வீலர்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை. பேசவே பேசாதீங்க. இந்த வாரத்துல நிறைய விஷயங்கள் அமைதியாகுங்க. சிவாலயத்துக்கு போங்க, அடிக்கடி சிவன் கோயில போய் உட்காந்துருங்க, ஃப்ரீயா உட்காந்துருங்க, மனசை ஃப்ரீயா ஆக்கிங்க. எப்ப வேலைக்கு போகும்போது கூட 10 நிமிஷம் சிவன் கோயில உட்காந்துட்டு போங்க. ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சீங்களா அதை மனசுக்குள்ளே வச்சுங்க, வெளியிலேயே சொல்லாதீங்க. வெளியில சொல்ல வேண்டிய வாரம் இந்த வாரம் இல்லை. ஏன்னா ராகு உங்களை என்ன பண்ணுவாரு, வச்சு செய்யறதுக்கு தயாரா இருப்பார். அவருக்கு நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது. சரிங்களா?